University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். இன்று இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்நிலையில் அதிமுகவின் மேலும் பல எம்எல்ஏக்கள் தாவேகவிற்கு வந்து சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைவார்கள் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக முன்னாள் சபாநாயகர் திருமிகு அப்பாவு இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. சார் வணக்கம். வணக்கமா. நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் குறித்து நீங்களும் ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. தற்போது நடக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் உணர்த்துவது என்ன? இல்ல, நம்ம அதுக்கு இந்த ஆட்சியினுடைய மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆட்சி அமைஞ்சிருந்தா இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாததுனால அதை நோக்கி ஆளுநட்டி நகருது, அவ்வளவுதான். ஆனா இப்ப வேலைகளை செய்யலாம். தொடர்ந்து சொல்லுங்க. அதனால ஏற்கனவே நம்ம ஃப்ளோர் டெஸ்டுக்கு முன்னாலேயே பதவியேற்றவுடன் எவ்வளவு நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கவர்னர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ முதல் நாள் பதவியேற்பு முடிஞ்சு அடுத்த நாள் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்லேயே ஒரு பிரதான கட்சி பல தடவை ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக தலைமைக்கு எதிராட்டு அந்த சிம்பல்ல ஜெயிச்சவங்க வாக்களித்தாங்க 25 பேர். அது ஒரு தவறான, அதுவே வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்பட்டது. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் சபாநாயகர் மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனு பெண்டிங்ல இருக்கு. கவர்னர் அது விஷயமா மனு கொடுத்திருக்காங்க. இவ்வாறு பதவி நீக்கம் செய்ய வேண்டியவர்கள் கொடுக்கின்ற மனுவை இவங்க வந்து ராஜினாமா கடிதத்தை ஏற்று விரைவா நடவடிக்கை வேண்டிய அவசியம் வந்தானா அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க சபாநாயகராய் இருந்தவர், அந்த அடிப்படையில கேட்கிறேன். இன்னைக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பேசியதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நான் செயல்படுகிறேன், சட்டத்துக்கு உட்பட்டு நான் செயல்படுகிறேன், என்னை நிர்பந்திக்கும் அதிகாரம் வேற யாருக்கும் இல்ல, நான் எப்ப முடிவு எடுக்கணுமோ அப்ப எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சபாநாயகருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குமா, அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல. பட் இப்ப வெளியிருந்து பாக்குறவங்க ஒரு ஆட்சி மீது அந்த அதிகாரத்துல இருக்கவங்களை பற்றி யோசிப்பாங்கல்ல, எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட், இன்னைக்கு ஏடிஎம்கேல ஒரு சாரர் பிரிந்து வரக்கூடிய சிவி சண்முகம் அவங்க வீட்டுல போய் முதல்வர் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ளோர் டெஸ்ட் வச்சா சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பாங்க சொல்லுங்க? அதுக்கு சாதகமா தானே பண்ணுவாங்க. அதனால்தான் அதிமுக பொதுச் செயலாளர் யார் கொறடான்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அதே போல வேலுமணி மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் எழுதி கொடுத்தாங்க. ரெண்டு என் பரிசீலனை இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் வைக்க கூடாதுல, அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டுல ஃப்ளோர் டெஸ்ட் வைக்குவதற்கு முன்னால ஒரு பிரதான கட்சியினுடைய கொறடா யாருன்னே பிக்ஸ் பண்ணாம ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கலாமா? அதே தவறு தானே. நீங்க வந்து சட்டத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதை சொல்லலைன்னாலும் மரபுபடி ரூல் படி அது தவறு தானே. அதனால அந்த தவறு தொடர்ந்து அவங்க முதலமைச்சருக்கு சாதகமான ஒரு முடிவா தானே பண்றாங்க. இவ ஏற்கனவே இது மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி இல்லை. ஏற்கனவே 1-2 திமுக கூட்டணியில இருந்தவங்களை வச்சுதான் ஆட்சி நடக்கு. அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்குன்னா அவங்கள வச்சு இந்த ஆட்சியை நம்ம கொண்டு போவோம். ஏன்னா ஆட்சியை தொடர முடியும்ன்ற நம்பிக்கை இல்ல உங்களுக்கு தாவேகவினருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இல்லமா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன நம்பிக்கை? நம்பல. இப்ப ஆதரவு கொடுத்து இவங்கள சபையில வச்சிருக்காங்கல்ல, ஆட்சி நடைபெறுது இல்லமா. ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, கட்சிகள் இருக்கு, வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணலாம்ல. அவங்க பிஜேபி கூட்டணியில ஜெயிச்சவங்களை கொண்டு வந்து ஒரு 25 பேரை சேர்த்துடலான்னு பார்த்தாங்க. சட்டம் இடம் கொடுக்கல. அதனால இப்போ சட்டப்படி அதை உருவாக்க பார்க்கலாமான்னு முயற்சி பண்றாங்க.
தேர்தல்ல ரிசைன் பண்ணிட்டு என்னமா தேர்தல்னா இதே வெற்றி கிடைக்கும்னு நினைக்காங்க, கிடைக்காது. எந்த அளவுக்கு இப்ப ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்கள் எல்லாம் அதே அளவுக்கு வேகத்துல இருக்கிறாங்க. இது எந்த இதுவுமே அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும், அது சினிமாவில தான் அது சரியா வரும். ரீல்ஸ்ல பார்த்து ஓட்டு போட்டாங்க, ரீல் அத்து போச்சு, எதுவும் அது தொடராது. அதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இவங்க ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் வச்சு நம்ம அதுல முழு மெஜாரிட்டி எடுக்கலாங்கிற நோக்கத்துக்காக அந்த திசையை நோக்கி போறாங்க. அதுல பல தவறுகள் தப்புகளை தொடர்ந்து பண்றாங்க எல்லா வகையிலையும். அது நல்லதில்லை, நல்லதில்லை. நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.